பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமஜனவி. நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மார்கழி மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, மார்கழி 7ஆம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி செல்கிறார் மிதுனத்துக்கு. மார்கழி 4ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மார்கழி 19 பௌர்ணமி திதி வருகிறது. மார்கழி என்று சொன்னாலே ஆலயங்களுக்கு, விடியற் காலையில் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு இது இல்லையா? அதை குறிப்பாக பூரம் ஆண்டாள் மாதம், ஆண்டாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம். அது மட்டுமில்ல, சொர்க்கவாசல் சிறப்பு இந்த மாதம்தான். அற்புதமான ஒரு ஆன்மீக மாதம் இது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். கடகராசி என்பவர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. அவர் 2.25 நாள் ஒரு ராசியில் இருக்க போகிறார். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி. கடகராசிக்கு இந்த தமிழ் மாதம், மார்கழி மாத கிரகங்கள் சூப்பரான பலன்களை தருமா, இல்லை சுமாரான பலன்களை தரும்? உங்கள் ராசிக்கு, ராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7ஆம் தேதி, மார்கழி 7ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் வக்ரகதியில் இருக்கார். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. சாதிக்கும் ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? செவ்வாய் பகவான் முதல் தர யோகாதிபதி இந்த கடகராசிக்கு. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கார். ஆனாலும் குரு பார்வையில் இருக்கார். சூப்பர். குரு பார்வையில் இருப்பது என்பது சிறப்பு தான். அவர் 10க்குடையவனாகிறார். அப்போ கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம், யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தெய்வம் கூப்பிட்டு வேலை கொடுக்கும். ஆமாங்க, யாரோ மூலியமா தான் நடக்கும். தெய்வம்லாம் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. 6க்குடையவன் குரு பார்வையில், அதாவது 10க்குடையவன் 6இல் குரு பார்வையில் இருந்தால் உத்தியோகம், புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு டென்ஷன், டார்ச்சர், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. நல்ல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களும் சரி, உங்களுக்கு மேலிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக வெற்றி. தொழில் ரீதியாக வெற்றி, உத்தியோக ரீதியாக வெற்றி, பர்சனலாக நீங்கள் எதை செஞ்சாலும் சாதிக்கக்கூடிய ஒரு வெற்றி. பாருங்கள், உங்களுக்கு 4க்கும் 11க்கும் உடையவர் சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கார் அதிகபட்சமாக. இது அற்புதம் இல்லையா?
அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுடைய தேடல்கள், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கீங்க, டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு அசிஸ்டண்ட்டு கேமராமேனாக இருப்பீங்க, ஒரு கேமரா இயக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இண்டிவிஜுவலாக. அப்படி உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், வேலை பார்க்குற இடத்துல ஒரு பதவி, அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் நகரக்கூடிய ஒரு காலம் இந்த. அது மட்டுமல்ல, 2 குடையவன் 6ல் இருந்தாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்க போகிறது. ஆனால் 2ல் கேது இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க, கொடுத்த பணம் வசூலாக. வாக்குஸ்தானத்தில் கேது இருக்குன்னு சொன்னால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை, ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதோடு மட்டுமல்ல, 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் தாமதமாகும் ஒழிய தடையாகாது. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் எதுவும் இல்லை, அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் விழிப்புணர்ச்சி தேவை. 4க்குடையவன் 6ல் இருக்கிறார், 4க்கும் 11க்கும் உடையவர். 5க்குடைய 5க்கும் 10க்கும் உடையவர் செவ்வாய் 6ல் குரு பார்வையில் இருக்கார். ராஜ கிரகங்கள் குரு பார்வையில் இருக்கிறது. சுக்கிரனும் புதனும் குரு பார்வையில் இருக்கிறது. 4 கிரகங்களை குரு பார்க்கிறார். சூப்பர் இல்லையா? அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இளைய சகோதரர்களால் ஒரு வளர்ச்சி. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம். இது ஆன்மீகத்துக்கு போகலாம், இல்லை உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்கு போகலாம். எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். மற்றபடி பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க, அழகுபடுத்துவீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அது சரியாகும். மற்றபடி எதிரிகளுடைய தாக்கம் இருக்காது. எதிரிகளை நீங்கள் வெல்லக்கூடிய நேரம். 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது மைனஸ். ஆனால் குரு பார்க்கிறார். 7ஆம் தேதிக்கு பிறகு, மார்கழி 7ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில் இருக்கிறதால எந்த ஒரு அசிங்கமோ அவமானமும் ஏற்பட்டு விடாது. மாறாக நல்லது நடக்க போகுது. வரா கடன்கள் வசூலாக போகிறது. இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலம். வாரிசே இல்லாத குடும்பங்கள் இருக்கும், அவங்க உங்களை தத்தி எடுத்துக்கிட்டு, அதாவது உங்களுக்கு அவங்க ஒரு ஷேர் கொடுப்பாங்க. உங்கள் நம்பிக்கை, உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம், சந்தோஷம், உங்களை ரொம்ப பிடிச்சி போய் நகை நட்டோ லிக்விட் கேஷோ அல்ல ஒரு வீடோ காலி மணியோ உங்கள் பேரில் எழுதி வைக்கக்கூடிய நிலை வரும். 8ஆம் இடம் என்பது எப்பொழுதும் தொலைந்து போன பொருள் இப்போ கைக்கு கிடைக்கும், இல்லை கேஷ் கூடமாக இருக்கலாம், அது கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. 9ல் சனி பகவான் இருக்கார். இது காரகோ பாவனாசி. ஆனால் சூரியனை குரு பார்க்குறார். தந்தை நல்லா இருப்பார், தந்தைக்கு சௌகரியங்கள் உண்டு, தந்தையினுடைய தொழில் சிறப்பாக செல்லும். ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தா வைஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி ஓம் நம சிவாயம் அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு குறையும் உங்களுக்கு வராது. மற்றபடி 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மூத்த சகோதரத்தாலேயும் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மொத்தத்தில் சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்பட, மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு நீங்கள் பண்ணக்கூடிய நிலை இருக்கும்.
மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்கள் மார்கழி 9, 10, 11 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. ஆக என்ன சொல்ல வரீங்க? அந்த கடகராசிக்கு நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். தொழிலில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படும், சகஜம். ஆனால் இறுதியில் நீங்கள் வெல்லப்போவது யார் அப்படின்னா நீங்கள் தான். சக்ஸஸாக உங்களுக்கு கவர்மெண்ட் டியூட்டி ஆகட்டும், இல்லை தனியார் தொழில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை சொந்த தொழில் பண்ணவங்களுக்காகட்டும் நல்லாவே சூப்பராக இருப்பீங்க. செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். மற்றபடி சாதிக்கக்கூடிய ஒரு நேரமே இது அப்படின்னு சொல்லணும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2ல் கேது, ஓம் அமிர்த கேதுவை போற்றி பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.